மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியேற்க காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கணும், சொன்னபடி நடக்கும்படி கட்டளை நினைப்பார். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்து. முதல் உத்தரவு அறந்தாங்கி. வரலாம் வரலாம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. வீட்டுக்குள்ள ஆதி நாராயணனும் ஆதிபரா சக்தியும் குடியிருக்கும் தெய்வம். எல்லைக்குள்ள இடப்புறத்தில் போய் பார்த்தேன். விநாயகப் பெருமானும் வலப்புறம் சென்றால் அன்னை ஆதிபராசக்தி அம்மன் கோயில் தெரிவிலுமாக காட்சி அளிக்கிறது. உண்மையா இல்லையா? இப்போ 2.25 ஆண்டுக்குள்ள உடலால் பாதிக்கப்பட்டு, தொழிலால் மன வருத்தப்பட்டு, கடன்கள் பட்டு மன உபாதை அடைந்து, சுருக்கமாக சொன்னால் உள்ளூட்டுக்குள்ளே இல்லற வாழ்க்கையில் ஒரு சன்னியாசி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமைகளுக்கு கிரகங்கள் காரணமா அல்லது வேறு எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா? எங்கள் கூட தெய்வம் இருக்குது, யார் செய்வனை வச்சாலும் எங்களுக்கு பிடிக்காது, அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் சோதனையை தாங்க முடியாமல் எங்கள் உள்ளம் புலம்புகிறது என்பது உங்களுடைய கேள்வி. காலம் வேறு என்னப்பா வேணும்? பணத்தை எடுத்துட்டேன், கடனை தீர்த்துட்டேன், பணத்தை தந்தாச்சு, எக்கனாமிக்கல் என்கரேஜ்மெண்ட், புனிதமான வாழ்க்கை அமைஞ்சாச்சு, தொழில் ஊக்கமாக நடக்கும். வா குட்டி. அது நீ முதல்ல கேட்கலையே, பணம் தானே வேணும்னு கேட்டேன், யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? உண்மையிலேயே பௌர்ணமிக்கு நிலமாலை போட்டு முக்கணிகளோடு இருந்தால் கருப்பசாமின்னு ஒரு குழந்தை தருவேன், வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு வாமா அறந்தாங்கி. கல்யாண பொண்ணு கண்ணு என்ன செய்யணும்? இருக்கு. அறந்தாங்கிங்கிற மெயின் இடத்துலேருந்து 9 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகுது குதிரை. அப்படியா? அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்து ஊர் தானே உங்கள் ஊர். அந்த ஊருக்கு போகிற வழியில் கொஞ்சம் நீர்நிலைகள்லாம் இருக்க, தண்ணீர்லாம் கிடக்கு. வலப்புறத்தில் வெட்ட வழிகள் இருக்கு. அதை தாண்டி போனால் பழைய காலத்தில் உள்ள ஒரு கோயில் கிடக்கு. அதான் உங்கள் ஊரா? கால் ஒன்று. ஆமாம், அவங்க கிடைக்கும். ஆதி எந்தம் இல்லை ஜோதிகேன். சிவபெருமான் கோயில் எங்கத்தான் இருக்கு? உங்கள் ஊர் பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கமே இருக்கு. என்ன வேண்டும் மகளே உனக்கு? யாருக்கு? வரும்போதே பாட்டு பண்ணல, நீ கேட்கலையா? கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்டியா? மனசு மாறாமல் இருக்கிறாளா, ஒழுங்காக இருக்கிறாளா, எப்படி இருக்கிற? இந்தா உன் பிள்ளை மனம் பல வண்ணத்தில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருநிலைப்பட்ட மனதில் நாம் சொல்வதை கேட்டு கழுத்தை நீட்டிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவள் முழுசா நமக்கு சொல்லலை. புரியுதா? நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, நான் தானே நிம்மதியாக வாழணும், உங்கள் சொல்ல கேட்டு நடக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட உரைக்கிறாள். கால் விட்டுருவான். நல்ல பிள்ளைப்பா. இப்போ நம்ம முதல்ல உங்கள் சப்ஜெக்டை பேசினேன். பிள்ளைகளுடைய மனசு மாறணும்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் விடுறாங்கன்னு சொன்னேன். அதில் இதுவும் ஒன்று. அதனால் ஆசைக்கு அகப்பட்டு அறிவடைந்து இருக்கிற அந்த பிறவியை மனத்தை மாற்றிடுவோமா, இல்லை அவன் நினைச்சபடியே வாழ வச்சுருவோமா? இந்தா 3 முறை என்னைய பார், மனசு மாறும். பக்கத்தில் வா. 8 இருந்தால் எப்படி கொடுக்குறது? கருப்பசாமி மத்தியானம் நல்லா சாப்பிட்டு போ. இந்த அப்படி பௌர்ணமிக்கு 3 நாள் சார். கருப்பசாமிக்கு திருவனந்தபுரம் மலையாளம் போனையில
சொல்லமானசாமி கதை. மாறிவர மலையாளம் போனையின இப்படி இந்த வர்ணம்லாம் இப்போ உள்ள பிற்பாட்டுக்காரங்க பாடுறதே இல்லை. சும்மா ஓ அடித்து போயிட்டே இருப்பாள். வாங்க கால் விட்டுவாங்க. திருவனந்தபுரமா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன்னுடைய வாழ்க்கை வெளிநாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மகனுடைய ஆரோக்கியமும் மனோநிலைகளையும் நான் பக்குவப்படுத்தி தந்துருந்தேன். இன்னொரு மகனுக்கு வேலை வாய்ப்புள்ள நிலையை கொடுத்து உருவாக்கித்தார். உன் மனைவியினுடைய உள்ளம் அடிக்கடி தடுமாற்றமான மனதை வைத்து உன்னை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவளுக்கும் அந்த மனவியாதி எதுவும் இருக்கா அல்லது உண்மையிலே வேறு எதுவும் பாதிப்பாங்கிற ஒரு குழப்பத்தில் இப்போ நீ என்னையை பார்க்க வந்திருக்க. கால் ஒன்று வாப்பா வர்றான். அவளுடைய மனநிலைகளை சரியாக்கி தெளிந்த நிலைகளுக்கு கொண்டு வந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? அதில் சட்டப்படி இடைஞ்சில்லாமல் சம்மதத்தோடு அந்த வழியை உனக்கு வாங்கி தந்துட்டேன். வெற்றி உண்டு. இந்தா ஜெயிச்சு வாப்பா, சாப்பிட்டு போ. அதே திருவனந்தபுரம் அவருக்கு நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. உண்மையா இல்லையாம்மா? அப்படி தானே? நினைக்க அவரை நிற்க சொல்லு. நீ மட்டும் கும்பிட்டா சட்டி எல்லாத்தையும் கஷ்டப்படுறான். அவரை கையில் பிடிச்சி யார் நிறைய கடன்களும் மனவேதனையும் பட்டு வந்திருக்கிறேனே, உண்மையா? தமிழ் அறியுமா? தமிழ் தெரியுமா? நிறைய கடன்கள், மனவேதனைகள், உடல்நிலை கோளாறுகள், ஒரு வஸ்து சம்பந்தமான மனப்பிரச்சனைகள் இவைகள்லாம் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல சிவன் ஆலயம் உண்டா? பக்கத்திலே இருக்கு. நீ மட்டும் காலில் விட்டு வா. தொழ வேண்டும் என்று சொன்னால் தான் தொழுதல். வேற என்னம்மா வேணும்? என்னப்பா வேணும்? நான் சரியாக்கி தரேன். என்னைய 3 முறை பார்க்கணும். 3 முறை பார்க்கணும். மெல்ல தூக்குடா. இந்த பக்கத்தில் வா. இந்தாம்மா. கர்மசாமிக்கு மயிலாடுதுறை, மயிலாடுதுறை, மாயாவரம் என்றும் மயிலாடுதுறை. தொழில் வருமானம் சொந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யாரு? பாப்பா. பக்கத்தில் வந்து உட்காரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ இருக்கிற இடத்துலேருந்து 9 கிலோமீட்டருக்குள்ள துர்காதேவி அம்மன் ஆலயம் இருக்கான். இருக்குதா? உங்கள் வீட்டு பக்கத்தில் போனேன். எல்லையில் விநாயகர் கோயிலும் சைடில் சிவபெருமான் ஆலயமும் இருக்கு. இருக்கா? கால்வெட்டு. மயிலாடுதுறையா? உன்னுடைய வீட்டுக்கு உள்ளே போய் நான் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகி இப்போ கடன்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடல் கடந்து நம்ம போய் சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஆசை இருந்தும் அது நடக்கலை. அதனால் இப்போ தொழில் சம்பந்தமான மன ஊக்கத்தை தந்து கடனை தீர்க்கணும், ஒரு பிள்ளையின் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால்வன் சொல்லலாம். வணக்கம் பலமுறை. தம்பி, உனக்கு மயிலாடுதுறையா? மாயாவரம் மாவட்டமா? வேற என்னப்பா வேணும்?
அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி மீண்டும் வெற்றியை தருகிறேன். ஆமாம், அது அடுத்த மாதத்தில் பேசும். இந்த அவகதம் அவன் அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கான், தோற்று வீட்டுக்கு வந்துடும். அப்போ கர்மசாமிக்கு அதே மாயாபுரத்து எல்லை பெண்ணடியாள். ஆமாம், எப்பா சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு போங்க, கால் வந்துட்டு வரலாம். மயிலாடுதுறை வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரும் இருக்கீங்களா? வீடு நிலம் சம்பந்தமாக. வாமா, என்னம்மா வேணும் உனக்கு? பக்கத்தில் வாங்க, கண்ணை மூடி உட்காருங்க. இந்தா தாத்தா விரல பிடி, அந்த கட்டி பிடி, சிக்கன் பிடி, கிளம்ப பிடி. எஸ், கால் வந்துட்டு வரலாம். நீ உட்காருமா. தூங்காத கண்ணென்று ஒன்று. இரவில் சரியான தூக்கம் வருவதில்லை. சரியான வேளைகளில் உணவு உண்ணக்கூடிய மனம் இருக்காது. மனதில் ஏதோ புரிஞ்சது ஒன்று புரியாதது ஒன்றாக பேசுவது போல உள்ளம் இருக்கும். மனநிலைகளில் எதுவும் பாதிப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் ஒன்று உள்ளத்தில் இருக்கிறது. சைக்காட்டிக்ஸ் மாத்திரை எதுவும் கொடுத்தீங்களா? ஆனால் போகணும்னு நினச்சிருக்கிறியா? இவளுக்கு ஒரு குறையும் வராது, நல்லாயிருவா, தைரியமாக இரு. உடல் மெலிந்து கொண்டே போகிறது. வயதுக்கு தகுந்த தேற்றம் இல்லை என்ற ஒரு சந்தேகம். அதனால் வேறு ஏதோ மன அதிர்ச்சிகள் இருக்குது. அதுக்கு பற்றா என்ன செய்யணுங்கிறது உன்னுடைய கேள்வி. காலம் நினைக்கான். காலை பிடித்தோடு இவருக்கு எப்படி தெரியுது? என்னடா அப்படி சிந்திச்சல அவ்வளோ சொல்லு. அதனால் இவன் மனத்தை நான் பக்குவப்படுத்தி தந்துருந்தேன், பயப்படாமல் காப்பாற்றிக்கிறேன். நீ நினைக்கிறது மாதிரி பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் வரலை. புரியுதா? இது ஒரு அதிசார வளர்ச்சிங்கிற அட்வான்ஸ் ஆஃப் மைண்ட். அட்வான்ஸ் ஆஃப் மைண்ட்னா நாளைய திட்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மாதிரி அட்வான்ஸாக திங்க் பண்ணுறான். அந்த திங்கிங்கில் உள்ளது இது. இந்த நிலைகளை நான் மாற்றி தெளிவு பண்ணி தந்துடலாம். பக்கத்தில் உட்காருக்கிட்ட நீ எங்கிட்டு போ. கண்ணாடியா மாட்டக்கூடாது. உட்காந்து கண்ணை முடிக்கா. அப்படியா? எந்திக்கா. இந்த கனியை இன்னைக்கு சாப்பிட்டு புரிஞ்சு, இந்த கனியை நாளைக்கு சாப்பிடு. இந்த கனியை நாளைய மறுநாள் சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். மாற்றாயிருவா, தெளிவாக இருப்பாள். படித்து முன்னேறுவா. ஒரே இந்த கடன்கள்லாம் வச்சுருக்கியே, திருக்கண்டமா நல்லா புண்ணியமாக பட்டும் சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு தொழிலும் கடனும் தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமாக. வா தம்பி, என்னடா தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் மண்மனை சம்பந்தமாக உறவினர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனப்போராட்டமும் குழப்பமும் வந்துக்கிட்டு இருக்கு. வருதா? அதில் மாந்திரிகம் எதுவும் செய்திருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் உன் உள்ளத்தில் இருக்குதா? அதனால் அடிக்கடி ஏப்பம் வர்றது மாதிரி உடல்நிலைகளும், தொண்டைக்குள்ளே அடைக்கிறது மாதிரி ஃபீலிங்கும் ஓயாமல் வீட்டில் ஒருத்தருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் மாற்றி தொழிலையும் வளமாக்கி கடன் படாமல் காப்பாற்றி தந்தால் போதும்னா கால் விட்டு. மயிலாடுதுறை சாப்பிடாம போகக்கூடாது, பெண்ணடியாள். வேற என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தாரேன், உன்னை வாழ வச்சு தாரேன். மதிய என்னையை பார்த்து போடா புண்ணியமாக. நாகப்பட்டினம் நல்லது கண்ணி கனவு காண்பது நன்றி உனக்கு. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக யார்ப்பா?
நாகப்பட்டினம் திருமண சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? நான் கேட்குற கேள்வியை காற்றுல வாங்கிக்கிட்டு தான் வரணும். திருமணம் கடன்கள் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வாமா காலம் சொல்லலாம். இன்னும் உங்கள் தெருவுக்கு பொருளில் வரிசையாக கடைகளாக இருக்குது. வலது பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலும் ரேடியோ சத்தமும் கேட்கு. அது என்ன கோயில்? மாரியாத்தா கோயில். சின்ன பிள்ளையாராக தான் வச்சுருக்காங்க. என்ன கால் வந்துட்டுவான். அப்படி கூடி போனால் மீன் விற்கிற இடத்துக்கு போயிடலாமோ? வீசுது. அந்த கோயிலெலாம் தாண்டி போனால் மீன் இருக்கிற இடம்லாம் இருக்குது. காயப்படுங்க. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு சில சமயத்தில் ஒரு தெய்வம் வரும், அது இப்போ வரமாட்டுக்கு அப்படின்னு முதல்ல உத்தரவு. உண்மையா? ஏன் வரலை? யாராவது மந்திரத்தில் கிழிட்டாங்களா? அதிலிருந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் 2 பேருக்குமே பிடிக்காத மாதிரி மனக்குழப்பம் நடக்கு. உண்மையா இல்லையா? பணம் நஷ்டமாகுது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் கடன்களை தீர்க்கணும், உழைப்பும் எங்களுக்கு நிறைய வேணும். இதுதான் உங்களுடைய கேள்வி. கால் விட்டுவாங்க, ஜம்முன்னு வாங்கிட்டு ஜம்முன்னு விட்டுவாங்க, ஜம்முன்னு விட்டுவாங்க. அந்த தெய்வம் முன்னோர்களில் ஒன்று. அதை வர வச்சு தந்துடுறேன். உங்கள் கஷ்டத்தை தீக்கி கடன் இல்லாமல் ஆக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா தொழிலை உருவாக்கியாச்சு. இன்னையிலிருந்து வெற்றியாக நடக்கும். பக்குவமாக இருக்கும். வாடா தம்பி, வா. இந்தா இந்த விரலை பிடி. ஏய் சிக்கன் பிடிக்க மாட்டேங்க. என்ன பையா பட்டு இல்லையே அவனுக்கு? ஒரு விரலை மட்டும் பிடிறா. சரி, கரெக்டாக 2 மாதத்துக்குள் கூட உனக்கு விசா வந்துடும். போயிட்டு சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வா. இவா பணத்தெல்லாம் அழிக்க மாட்டா. உன் சொல்ல கட்டி எல்லாம் சேர்த்து வச்சுருப்பா. நீ கவலைப்படாத. கால் வந்து எதுவும் கோயிலுக்கு முட்டை கிட்ட போடணுமா? ஆமாம், இந்தா நல்லா இருப்பா. சந்தோஷமாக போயிட்டு வா. நிறைய பணம் கொண்டு வாடா தம்பி. வாப்பா. நாகப்பட்டினம் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவங்க, உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தவர்கள், சோமநாத ஆள் யாரு? இன்னொருத்தன கால் வந்துட்டு. இவர் யாரு? பையன். இன்னொருத்தன கால் வந்துட்டு வாடா. நீங்கள் இருக்கிறதுக்கு கடற்கரைக்கும் எவ்வளோ தூரண்டா? அங்கே நீ அங்கே அடிக்கடி போவியா? இதுக்கு முன்னால் எதுக்கு போன? அப்படியா? அங்கே என்ன சர்ச்சில் உனக்கு என்ன வேலை? ஓ, கால் வந்துட்டு வா. இரவில் படுத்திருக்கிற பொழுது ஏதோ ஒரு சக்தி உன்னை தொடுவது போல ஒரு மாயை வரும். புரியுதா? அது உண்மையிலேயே தெய்வமா வேற எதுவும் கோளாறுகளா என்பது உங்களுடைய கேள்வி. அப்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனநிலைகளும் வருத்தப்பட்டு நரம்பியல் சம்பந்தமான பிணி உன் உடம்புல இருக்கும். இருக்கா? இருக்காமா? கால் வைப்பா. காப்பாற்றிடுவான். கண்ணீர் விட்டால் காப்பாற்ற முடியுமா? பக்தி வச்சா தான் காப்பாற்ற முடியும். என்ன தம்பி? பக்தி பெருசா அழுக பெருசா? பக்தி தான் பெருசா. உண்மையா இல்லையா? பக்தி பெருசா பணம் பெருசா? எந்த பணம்? இங்கே வந்தவங்க புறம் பக்தி புறம் பணத்துக்காக தான். கேளுங்க. இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சாமி எங்களுக்கு பக்தி போதும், பணம் இல்லைன்னு எத்தனை பேர் கேள்வி கேட்க இருக்கிய? கேட்பீங்களா? சாமியை கும்பிட வந்தது பணத்துக்கும் நிம்மதிக்கும் தான். உண்மையா இல்லையா தம்பி? சிரிக்கா நைஸாக சிரிக்காமல் இருப்பேன். அதுதான் பணம் பகவான் படைச்சது. அது இல்லாட்ட இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஆண்டவனை தொழ வேண்டும் என்றாலும் அதற்கும் பணம் வேணும். ஒரு தேங்காயை வாங்கணும்னா அதுக்கு பணம் வேணும். பணம் வாங்கணும்னா பணம் வேணும். அப்போ பணத்தை யாரும் நீங்கள் எதிர்ப்பாக நினைக்கவே கூடாது. ஆண்டவன் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட கருவி பணம்.
பகவான் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் பக்தி வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பணத்தின் மீது நீங்கள் பக்தி வைக்க வேண்டும். அதை நீங்கள் நேசிக்கணும். அப்போ தான் அந்த பணம் உங்களை தேடி வரும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் பணத்தை யாரும் எதிர்ப்பாக நினைக்காதீங்க. பணம் என்னையா பணம் அப்படிலாம் நினைக்காத. அந்த தத்துவம் தப்பு. பணம் இல்லாட்ட அந்த உலகத்தில் வாழவே முடியாது. பணத்தின் மீது பற்று கொள்ளுங்கள், பகவான் மீது பக்தி கொள்ளுங்கள். வாழ வைக்கும் கருவி அதுவே ஆகும். இவனுக்கு செய்வனை வச்சிருக்கு, கோளாறில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல பணத்தையும் விட்டு என்ன நிறைய பலிகளெல்லாம் பண்ணி பூஜை தாயத்து எந்திரம்லாம் கட்டி எல்லாம் அவுந்து கீழே விழுந்துருச்சு. ஆனால் நோய் மட்டும் அவரை விட்டு போகவே இல்லை. உண்மையா இல்லையா? இதை உனக்கு தீர்த்து சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். என்னப்பா, அதனால் இதை சரியாக்கி தரேன். 3 முறை என்னை வந்து பாருங்கள். இன்றைக்கி மதியம் 3:00க்கும் என்னை பாருங்கள். பக்கத்தில் வாங்க, எட்டி இருக்காது, வாங்க. நல்லாக்கி தரேன். இனி அந்த நோய் வராமல் காப்பாற்றுறேன். வாமாங்க. என்னம்மா வேணும் வேறு உனக்கு? இந்தா என்னை நினச்சது விபூதி அங்கே கொண்டு வை. உன்னை யாரும் அசைக்க முடியாது. இரும்பா இரு, கரும்பா கிடைக்கும். ஓ என்ன வாயாடி வெளியம்மா, என்ன வேணும்? பக்கத்தில் வா. நீ 8 மணிக்கு அந்த பக்கம் இருப்ப, நான் வரணுமோ உனக்கு? இந்தா பணம் தந்தாச்சுன்னா சரியாயிருவேன். அப்படி அடுத்து என் உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் என் பிள்ளைக்கு பாதிப்பு இருக்குது, அது என்ன விவரம்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டேன். இது யாருக்கு? நாக வடிவான இறைவா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் வேளாங்கண்ணிக்கும் எவ்வளோ தூரம்? இருக்கலாங்க. எதுக்காக போயிருந்தீங்க? யாருக்காக? பாப்பாய்க்கு. இந்த பாப்பாய்க்கா? என்ன சொன்னாங்க? நல்லா ஆயிடுதா? எத்தை தின்று பித்தை தீர்ப்போம் என்று அறைவார் மனிதன். நமக்கு பிடிச்ச பித்தம் எதை தின்றுடா தீரும்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். உண்மையா இல்லையா? அதில் அங்கே போய் குணமாயிராதா, இங்கே போய் குணமாயிராதா, அலப்பாஞ்சு வந்திருக்கிறேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. என்னடா தம்பி, சகாயமா கசாயமா? சகாயண்டா. யாரும் பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு அடி விழுந்துச்சா? அடிபட்டியா? உடனே போயிருக்குமே. அவன் உடம்புல இருக்கக்கூடிய பேய் தான் அடி வாங்குது, புள்ள ஒன்றும் அடி வாங்கல அப்படி சொல்லி அடிச்சிருப்பாங்க. கெட்டிக்கார பசங்க, கெட்டிக்கார பசங்க. என்னம்மா இன்னும் இங்கேயும் அடிச்சு விட்ருவோமா பிள்ளைய? அடிப்புமா. நீங்கள் எல்லோரும் அங்கே போங்க, அங்கிட்டு போங்க. இங்கிட்டு வா, தாத்தா கிட்ட வா. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாளா? மீனராசிக்கார பிள்ளை. அப்போ எதுக்கு ரேவதின்னு பேர் வச்சிங்க? தேவதர்சினி. நான் தான் காது கேட்காம சொல்லிட்டேனா? ஸ்ட்ராங்காக கையை கொண்டா, ஸ்ட்ராங்காக கையை கொண்டா, கையை கொண்டா, கையை கொண்டா. கை விறப்பா நீட்டுமா. ஒன்றாட்ட ஒன்றும் உணர்வேலை, தூங்காமல் வச்சு வான்னு உட்காந்துருப்பாள. நீங்கள் சொன்ன நேரம் சாப்பிட மாட்டா, கேட்டால் சாப்பிட்டோம்பா. புயலை கழிச்சு பார்த்தா பசிக்கும்பா. இதெல்லாம் நடக்குமே? நடக்கா? மேலெல்லாம் விறுவிறுன்னு வேர்த்துக்கிட்டு படவா படவுளா படவா. ஒரு 4 பொம்பளைங்க மட்டும் வாங்க. நீங்கள் சந்தோஷமாங்க உட்காருங்க. நல்ல கண்டுபிடிக்கா, மனத்துக்குள்ளே சொல்லிக்கா. திரு பாப்போம். எந்தி கால் விழுந்து கும்பிட்டு வா. 3 முறை கால் விழுந்து கும்பிட்டு வரலாம். வா, எல்லாரும் வாங்க.
இன்றைக்கி நான் சொற்பொழிவில் பேசும்போது ஆழ்மனத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் பேசினேன் இல்லையா? பக்கத்தில் இவன் ஆழ்மனதுக்குள்ளே ஒரு வகையான அதிர்ச்சி தோன்றியிருக்கு. அதனுடைய பாதிப்பு தான் இந்த மனநிலைகளை இப்படி திசை திருப்பி விட்டுருக்கு. அது இந்த மந்திரம் படித்தவங்க, தந்திரம் படித்தவங்க, இந்த பூசாரி இவங்கள்லாம் அதை பேயின்னு சொல்லி சமுதாயத்தில் சொல்லி வச்சு அது மூலமாக சரியாயிரும், இது நமக்கு வேர் கட்டிட்டோம் சரியாயிருங்கிற நம்பிக்கையில் மனத்தை மாற்றிடுவாங்கங்கிறதுல இந்த ட்ரீட்மெண்ட் அந்த காலத்துலேருந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு குலை விசேஷி சரியாயிரும், விசேஷத்தில் சரியாயிரும்ல அப்படி நம்பிக்கையை கொண்டு வந்து மனத்தை மாற்றி போயிடுவாங்க. அதில் நிறைய பேர்கள் மாறிய காரணத்தால் அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இன்றைக்கி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன மாற்றம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு காஸ்மிக் ஆஃப் ரேசன் ஒரு அருள் சக்தியை உடம்புக்குள்ளே கொடுத்துருக்கு. இன்றைக்கி இதிலிருந்து 18 நாளைக்குள்ளே இந்த பிள்ளை வந்து தேறிடுவான், நல்லா சாப்பிட்டு சர்வ ஆரோக்கியத்தோடு தெளிந்த புத்தியோடு வந்துடுவான். இனி அவளுக்கு எந்த குறையுமே இருக்காது. இந்த கனியை நாளைக்கு சாப்பிடணும், இது நாளைய மறுநாள், இது அடுத்த நாள் சாப்பிட்டு வெந்நீர் வச்சு குளிச்சிடணும். சுடுசோரில் நெய் கலந்து மிளகு பொடி போட்டு சரியாக உப்பு குறைய போட்டு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும். புரியுதா? அப்படி சாப்பிட்டு வர சொல்லு, சரியாயிடும். அதெல்லாம் வெட்டி ஆகிடுச்சு, இனி குறை இல்லை. எங்கேயும் கூட்டு போய் கும்மரிச்சம் போட்டு எனத்தையும் எழுதி கட்டி ஆடு கோழியை விட்டு வெட்டி நல்லா பொங்கி தின்றாருங்க. வெட்டுங்களோ வாங்க, நல்லா இருங்க சாமி வாங்க. அம்மா நான் யாரு? சத்தமாக சொல்லு. கருப்பு? சரி. என்னை எப்படி கூப்பிடுவேன்? வெரி குட், சந்தோஷம். போயிட்டோம், சந்தோஷமாக இருக்கு, நல்லா இருக்கு. நாகப்பட்டினம் மாமா, காலன்ட்டுவாமா. நாகப்பட்டினமா திருவாரூரா? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீ அங்கே இருந்தியா? சொந்த ஊர் அங்கே தானா? கால்வன்ட்டுவா. திருவாரூரில் எதுக்கு போயிருக்க? அப்போ சொந்த வீடெல்லாம் நாகப்பட்டினத்தில் இருக்கா? இல்லை, அந்த சொந்த வீடு உங்களுக்கு பேரில் தானே இருக்கு. ஓகே, காலில் வந்து வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே, இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார், ஆசையே அல்லை போலே. உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பார்த்த தொழிலினால் மன நஷ்டமும் வேதனையும் கடன்களும் பெற்று தன்னுடைய சொந்த இடத்துல இருக்க முடியாம மனவேதனையும் பத்திரங்கள் வந்து அர்த்தமில்லாமல் அடுத்தவரிடத்தில் மாற்றிக்கொண்டு மீட்ட வழியில்லாமலும் அதுக்கு அத்தாட்சி எழுதாமலும் முட்டாளாக வந்தவர்கள் நீங்கள். உண்மையா? கால் ஒன்று. எப்படி வந்தாங்க? முட்டாளாக. கால் ஒன்று. பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? இனிமே எந்த சொத்தையும் இழக்காம காப்பாற்றி உன் குடும்பத்தை வாழ வைக்கிறேன், கடனையும் தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இன்னும் 3 மாதம் அவர் ஒரு பக்கம் போக முடியாது, அந்த இடத்துல தான் இருப்பார். அதுக்கிடையில் உனக்கு தொழிலை மாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, சக்தி உண்டு. போ, நான் பார்த்து தரேன். போ. கர்மசாமிக்கு அதே நாகப்பட்டினம் எல்லை தொழில் சம்பந்தமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு வந்தார்கள். வேலை விஷயமா யாருப்பா கேட்டு வந்திருக்கா? யாருக்கு என்னம்மா வேலை வேணும்? கால் விட்டு. அதுக்கு அடுத்து நாகப்பட்டினம் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? முன்னால் வந்து நில்லுங்க. உனக்கு என்னடா பிள்ளை? என்ன பிள்ளை? நான் கேட்டதுக்கு மட்டும் தான் கேள்வி. உட்கார். என்ன படிச்சிருக்கிறேன்? உட்கார். கண்ண முடி உட்காரு. படிப்பு கொஞ்சம் பிஹெச்டி பண்ணதுக்கு எதுவும் முயற்சி பண்ணியா? அந்த சப்ஜெக்டுக்கே போகலை. பிஎட் ஒழுங்காக பண்ணிட்டியா? 2nd கிரேடோடு முடிச்சிருக்கேன். காலம் எவ்வளோப்பா? வெறும் 50 ரூபா. எனக்கு வேண்டாம், நீங்களே கேட்டு 50,000 சொல்லுங்க. நான் கர்மசாமிக்கு
கண்ணமுடுமா 2026 7வது மாதத்துக்குள் உனக்கு வேலை கிடைக்கும், வெற்றி உண்டு. அதற்கிடையில் ப்ரைவேட்டில் ஒரு ஸ்கூலுக்கு நீ வேலைக்கு போகலாம். அதுக்கு அப்ளிகேஷன் போடு, அதுக்கெல்லாம் 1.5 வருஷம் ஆகும். கர்மசாமிக்கு